மாயி எப்பயும் வந்த? காலையில வந்துட்டேன்ப்பா. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான் இங்கேயே உட்காந்துட்டேன். ஏடா என் புள்ள வந்திருக்கான், என்ன எழுப்பி விடாம அவனை காக்க வச்சுட்டு என்னடா பண்ணீங்க? அப்பா, நான் தான்ப்பா எழுப்ப வேண்டான்னு சொன்னேன். சின்ன வயசுல தான் ராத்திரி பகல் பார்க்காம உழைச்சிங்க. இப்பயாவது நிம்மதியா தூங்கிட்டு வேண்டாம். நேற்று டவுனுக்கு போகும்போது ஏதோ ஒரு காரை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா? ராசு சொன்னா, அதான் அதே மாதிரி ஒரு காரை வாங்கிட்டு வந்திருக்கேன். கலர் பிடிச்சிருக்கா பாருங்க. உன் மனச போலவே அழகா இருக்குப்பா. ராசு, புது கார்ல அப்பா கோயில் கூட்டுப்பா. சரி மாயி, போயிட்டாங்கப்பா. என்னப்பா? இல்ல, பெத்தவங்க தான் பிள்ளைங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து தெருவுல போக விட்டு அழகு பார்ப்பாங்க. ஆனா நீ பிள்ளைங்க கூட பெத்தவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து அழகு பார்க்கலாம்ப்பா, தப்பு இல்ல. டேய் வண்டியரா, அழகர் கோயிலுக்கு போய் என் புள்ள பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். போக்கடிச்சிட்டாண்டா. எத்தனையோ பேரை கள்ள ஓட்டு போட வச்சும், கட்டு கட்டா காசு பணம் செலவழிச்சும் கைநாட்டு என்ன தோக்கடிச்சிட்டான். என்னோட அரசியல் வாழ்க்கையில முதல் தோல்வி. எங்க இருப்பான் அந்த மாயை? சொல்லு மாயே. வாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஜெயிச்சு காட்டிட்டீங்க மாயி. நான் சொன்ன மாதிரி இந்த அரசியல் வாழ்க்கை வேண்டான்னு பேப்பர்ல அறிவிச்சிட்டேன். நான் வர்றேன் மாயி. வாங்க. அப்புறம் இந்த ஏன் மாயி, நீங்க யார் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்பீங்களா? நான் கும்பிடுற சாமியா இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு ஒரு வப்பாட்டி இருந்தது தெரியுமா? என்னடா சொன்ன? அந்த உங்க அப்பாவுக்கும் கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு தெரியுமா? அந்த செத்ததுக்கு அப்புறம் உங்க அப்பா அந்த பொண்ணை அனாதையா விட்டுட்டு வந்துட்டாரு. விசாரி. ஒரு நிமிஷம். நீ சொன்னது உண்மையா இருந்தா எங்க அப்பனுக்கு கழுத்துல தலை இருக்காது. பொய்யா இருந்தா ஹலோ, இங்க இரண்டாண்டி, அங்க ஆறு. என்ன விஷயம்? மாய், இதுவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னு, என் முகத்தை பார்த்தே நான் ஆசைப்பட்டதெல்லாம் நீ செஞ்ச. ஆனா இப்ப நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன தண்டனை கொடுக்க நினைப்பியோ அந்த தண்டனைய நானே எனக்கு கொடுத்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு மாயி.
சித்தப்பா, எங்க அப்பாவுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்களே, அது எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியுமா? என்னங்க முதலாளி? யாரோ உன்னை தேடி வந்திருக்கிறதா தம்பி சொன்னான். யாருமா அது? எங்க அண்ணன் வந்திருக்கு. ஏம்மா, நான் யாருன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரிஞ்சுமாட அண்ணனை பார்க்க வரல? சொல்லுமா. பார்க்கணும் தான் ஆசை. ஆனா அப்பாவை என் புள்ள பொண்டாட்டிய வெளியில சொல்லிக்கிறதுக்கு வெட்கமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவரே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி உங்களை வந்து பாக்குறது? அதுவும் இல்லாம இந்த ஊர் உலகமே உங்களுக்கு தலை நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்னால உங்களுக்கு தலை குனிவு வந்துடக்கூடாதுன்னு நான் ஒதுக்கியே இருந்துட்டு. நீ வராதனாலதான் அண்ணனுக்கு தலைகுனிவை தவிர நீ வரப்போறதுனால இல்லடா. வா. லக்ஷ்மி, அப்பா இல்லைன்னு கவலைப்படாதடா. அண்ணன் நான் இருக்கேன். நீ நல்லா சாப்பிட்டு தூங்கு. நான் அப்புறமா வந்து பார்க்கறேன். அண்ணே, நானும் நீங்க இருக்கிற வீட்டுக்கே வரேன்னு. வேண்டாம்டா, அண்ணன் வாழ்க்கை உனக்கு வேண்டாம். நீ இந்த வீட்டுல மகாராணி போல வாழணும். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.